தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. உங்களுக்காக, உங்க ரட்சிப்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக தேவன் இந்த உலகத்துல தன்னுடைய பிள்ளையை அன்புக்கு அடையாளம். திங்க் அபவுட் திஸ். அவருக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்து மேல் அக்கறை அல்ல, அவருக்கு உங்க வீட்டின் மேல் அக்கறை அல்ல, அவருக்கு அக்கறை உங்க மேல. அவர் இறங்கி வந்ததுக்கு காரணமே பிரிந்து போன உறவு இணைய வேண்டும், தூரம் போன ஜனங்கள் என் கிட்டி சேர வேண்டும். அந்த பர்பஸை மறந்துட்டீங்களே. God so loved ராஜு, God so loved, God so loved. இவ்வளவா உனக்காக தம்பி எதை கொடுத்து திருப்திப்படுத்துற? நீ உன்னை தராமல் உன் உதடுகள் பாடுது. நீ உன்னை தரவில்லை சகோதரி. அவர் பாதத்தில் வந்து முத்தம் கொடுக்கவில்லை. இந்த உலகத்தை நேசித்தவர், உன்னை நேசித்தவர், பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவர் துடிக்கிறாரையா. இந்த உலகத்தை நான் மாத்தணும்னா என்கிட்ட ஒருத்த வைராக்கியமா என்கிட்ட இருக்கணும். இந்த உலகத்தின் ஜனங்களை மாத்தணும்னா என் பாதத்துல வரணும். அங்க போகும்போது தான் எனக்கு ஜனங்க மேல அக்கறை வருதுயா. ஏன்னா ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவர் அவர் மட்டும்தான். அங்க போகும்போது தான் அவர் அக்கறையை எனக்குள்ள விதைக்கிறார். அப்பதான் யாராவது பார்க்கும்போது ஐயோ துடிக்குது உள்ளம். யாராவது பட்டை எடுத்துட்டு வந்தா ஐயோ ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படணும்னு கண்ணு கலங்குது. யாராவது தண்ணி அடிச்சு ரோட்ல படுத்தா ஐயோ ஆண்டவரே என்ன காப்பாத்துனீங்க, இவங்களையும் காப்பாத்துக்க சொல்லி உள்ள உடையுதுயா. ஐயோ ஆண்டவரே சொல்றது காரணம் அங்க பாதத்துல போகும்போது தான் எனக்கு ஜனங்கள் மேல அக்கறை எனக்குள்ள விதைக்கிறார். அவர்கிட்ட போகாம இருக்கும்போது ஜனங்கள் மேல அக்கறை வராது. அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு மாசத்துல ஒரு நாள் கிராமத்துக்கு போவீங்க, ஏதோ ஒரு 2 மாசம் அப்பா போயிட்டோம் சொல்லி மீதி 31 நாள் நீயும் உன் வீட்டாரும் தின்னுக்கிட்டு சாவீங்க. என்ன ஊழியம்? மாசத்துல 2 நாள் ஓடுறதா? ஏன் நாங்க தான் ஓடணுமா? நீங்க ஓட மாட்டீங்களா? தேவஜனமே, என் தொண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் பிரசங்கம் பண்ணல. நேற்று ரோட்ல இருந்து பிரசங்கம் மட்டும் வந்திருக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டே நான் ரோட்ல இருந்து பிரசங்கம் பண்ணேன். 8 கிலோமீட்டர் நடந்து பிரசங்கம் பண்ணோம். 10,000 டிராக்ஸ் கொடுத்தோம். இதெல்லாம் எப்படி வரும்? யார் என்ன தள்ளுறது? என்னை ஏன் யார் ஏவுகிறது? நீங்கள் வீக்கெண்ட் லீவ் வந்தா உங்கள் தாட் என்ன? எந்த ஹோட்டல்ல போய் தின்னலாம். உங்களுக்கு லீவ் வந்தா ஊட்டிக்கு போலாமா கொடைக்கானலுக்கு போலாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் யார் ரட்சிக்கப்படுவாங்க, யார் என் அண்டை வருவாங்கன்னு சொல்லி அழுகையோடு காத்திருக்கும் போது அந்த அழுகையை துடைக்கிற ஒரு விசுவாசி வேணும். ஆண்டவரே நான் எழும்புறேன்ப்பா, நான் உங்களுக்காக வாழ்றப்பான்னு சொல்லணும்னா அந்த அன்பு கிட்ட போகணும். God so loved இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், உன்னை மேல் அன்பு கூர்ந்தார். தேவஜனமே, நீங்கள் அந்த பாதத்தில் போகாம இருக்கிறது விளையாட்டு அல்ல. ஜபம் பண்ணலையா? ஜபமே பண்ணலையா? சும்மா நூடுல்ஸ் பிரேயரா? ஆண்டவரே நைட்டு ஃபுல்லா காலையில் ஃபுல்லா தூங்க விட்டீங்க, சாப்பாடு கொடுத்து நன்றி. நோ, அந்த அக்கறை உனக்குள்ள விதைக்கிற ஜபம், அந்த பாரம் உனக்குள்ள விதைக்கப்படுற ஜபம், அந்த வைராக்கியம் உனக்குள்ள விதைக்கப்படுற ஜபம், அந்த பரிசுத்தம் உனக்குள்ள விதைக்கணும். அதுக்கு தான் பாதத்துக்கு போற. ஆண்டவரே நாளைக்கு நான் என்ன செய்யட்டப்பா, எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்கப்பா. ஆண்டவரே நான் வீட்டுக்கு வரக்கூடாதுப்பா, உங்களுடைய அன்பை சொல்லாம சும்மா இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு காட்டுங்கப்பா. அது ஒரு வேலை கொடுக்கறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், கண்ணி விட்டு ஜபிக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை ஆண்டு பயன்படுத்தி கொண்டே இருப்பாரு. எப்போ அந்த அன்புக்குள்ள இருக்கு யாரோ ஒருத்தர் தினந்தோறும் ரட்சிக்கப்படுவாங்க. யாரோ ஒருத்தர் வாரம் ஆலயத்தில் வருவாங்க, வந்து கொண்டே இருப்பாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியர்களாக வெளியே போவாங்க. தேசம் முழுதும் இயேசுவின் நாமத்தை வைராக்கியமா சொல்லுவாங்க. 2 கையை மேல உயர்த்தி
உமக்காகத்தானே உயிர் உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். ஆனாலும் வாழ்ந்தால் இயேசுவுக்கா, மரித்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காக, ஓ வாழ்ந்தாலும் வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தாலும் இயேசுவுக்கா. மரித்தால் இயேசுவுக்காக. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுத நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டி தேவனை மகிமை செலுத்துங்க. இப்ப ஏறக்குறைய 2-3 கப்பலை வைத்துக் கொண்டிருந்தவன் எழுதுகிற நிருபம் இது. அவன் சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு பைபிள் டீச்சர் சொல்ற நான் சொல்றேன். அவன் 2 தேசம், ஒரு தேசத்தின் குடி உரிமை உள்ளவன் அல்ல, 2-3 தேசத்தின் குடி உரிமை பெற்றவன். இவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவன், கம்மாலியல் என்றே படித்தவன், அறிவாளி, இன்ஃப்ளூயன்ஷியல் மேன். எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். யாரெல்லாம் இயேசு பத்தி பேசுறாங்களோ அவர்களை அடிக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்று அலைந்து திரிந்த பவுல் சொல்றான், நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான். அவரை அன்பு கூறும்போது இன்னைக்கு நான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன், அதுவும் நன்மைக்கு தான். யோசித்து பாருங்கள். வாழ்ந்தவன் இன்னைக்கு ஆண்டுக்காக அடி வாங்கி கொண்டிருக்கிறான். நன்றாய் ஒரு நாளைக்கு 3 வேளை துணி மாத்தினவன் இன்னைக்கு துணி மாற்ற முடியாம பழைய துணியை போட்டுக்கொண்டு குளிக்க முடியாம தண்ணீர் இல்லாம அப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எழுதியிருப்பான் அல்லவா, கொரிந்தியருக்கு எழுதியிருப்பான், நான் பல நாட்கள் நிர்வாணமா இருந்தேன், பல நாட்கள் பசியா இருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், கடலோரமாய படுத்தேன், வியாதியில் இருந்தேன், 1 கொரிய 39 அடிகளை வாங்கினேன், 2 முறை வாங்கினேன், 3 முறை வாங்கினேன், அத்தனை முறை மரணத்தில் தப்பிக்கப்பட்டேன், சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன். அவர் இந்த பைபிள் டீச்சர் சொல்லும்போது நெருங்கிய நண்பர் பவுலுடைய முகங்கள் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குமா, அவன் கூணு போட்ட நடப்பானா, இங்கெல்லாம் காயம். அவனுக்குள்ள இருந்த வைராக்கியத்தை அவனுடைய அன்பு கூறுகிறேன். இன்னைக்கு இந்த நிலைமை பரவாயில்ல. அவர் அன்பு கூறும்போது நான் என் குறையாய் பார்ப்பதில்லை, அதை நன்மையாய் பார்க்கிறேன். என்னுடைய நான் தேவை இல்லாமல் இருக்கும்போது, எனக்கு பணம் வராமல் இருக்கும்போது, நான் எதிர்பார்த்த வீடு வராமல் இருக்கும்போது, நான் எதிர்பார்த்த வேலை வராமல் இருக்கும்போது அது எனக்கு பெரிதாய் தோன்றுவதில்லை. ஏன்னா கர்த்தருக்குள்ள நான் எப்பொழுதும் 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 மகிழ்ச்சியா இருப்பேன். கை தட்டினா எப்படி கையை தட்டணும்? எப்பொழுதும். நம்ம 10ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீதேவி, 20ஆம் தேதிக்கு அப்புறம் மூதேவி. யோசித்து பாருங்க. 10ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம். அதுக்கப்புறம் ஐயா உன் வைராக்கியத்தை இருக்கும்போது அல்ல, இல்லாத நேரத்தில் காட்டு. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஃபீல் ஆகும் தனியா, அதெல்லாம் ஓவரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஃபீல் பண்ணுவேன்.
என்னடா ஆமா இல்லை ஆண்டுக்குள்ளே வந்துட்டு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. 2006 பாவங்கள் போக்கே வந்துச்சு. 2009, 10 வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. இப்படியே தான் வாழ்கிறோம். பூவாக்கு லாட்ரி அடிக்கிறோம், சட்டைகள் லாட்ரி அடிக்கிறோம். என்னடா வாழ்க்கை அப்படி யோசிச்சு திரும்பி யாராவது வந்து பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். எப்படி நடக்குதுன்னே தெரில. ஒன்று மட்டும் புரியுது, அன்னைக்கு என் கூட இருந்ததுனால அது எனக்கு பெருசாகவே தெரில. இன்னைக்கு இல்லைன்னா ஸ்தோத்திரம் கம்மியாயிடுது. என்னைக்கு வாழ்க்கையில் இழப்புகள் வருதோ வைராக்கியம் கம்மிடுது. வாய் ஏன் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருப்பாரா? உங்களை ஆண்டவர் சோதிப்பார். இல்லை கொடுக்காம வச்சிடலாம்டா என் பிள்ளை வைராக்கியமே எறிறானா பார்க்கலாம் என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம். சில ஆபத்துகள் சில மரணங்கள் வரும்போது என்னுடைய வைராக்கியத்தை நான் தெளிவாய் காட்ட வேண்டும். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரியா? அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரியா? அப்பா அப்பா எனக்கு சாப்பாடு இல்லை, பரவாயில்லப்பா, உமக்காக தானே உயிர் வாழ்கிற. அப்பா வியாதி வருது, சுகமாகல, உண்மை தானே நேசிக்கிற. குஷ்டரோகம் பிடிச்சிருக்கு, அந்த ஓட்டெடுத்து கிறுக்கிட்டு உமக்காக தானே நேசிக்கிறவன் அப்படித்தானே பண்ணுவான். பரவாயில்லன்றாரு. என்ன தெரியல, உங்க அன்பு என்னை ஏமாத்தாது, உங்க அன்பு என்னை கைவிடாது. ஏதோ நல்லதுக்கு செய்றீங்க, எனக்கு புரியல. பரவாயில்லப்பா, இந்த பிரச்சனையால உங்களை விட்டு போயிடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அன்புக்குள்ளேயே இருக்கணும். அன்புக்குள்ளேயே இருக்கணும். புலம்ப கூடாது, குறை சொல்லக்கூடாது. கீப் கோயிங், கீப் லவ்விங். அவரை நேசித்து கொண்டே இருங்க. அவர் அன்பு கூறுகிறவனுக்கு சகலமும் நன்மை. ஜெயிலில் இருக்கிறார் தலைவர். என்ன ஜெயிலில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஐயா ஒரு பிளேட் கபாப் பண்ணி வந்துருங்க. எனக்கு சிக்கன் கபாப் பிடிக்கும். ஐயா வரும்போது ஒரு கப்பு டீ வேணும் கொடுத்துருங்க. ஜெயிலில் ஒரு கேட்டு பாருங்க, சினிமாக்கான கேட்டு பாருங்க, சார் எனக்கு பெட்டில் படுக்கும் படுத்து பழகிட்டேன், கொஞ்சம் ஒரு நல்ல பெட்டு தரீங்களா? இந்த பாயில எங்கள் ஊரில் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறார், சினிமா நடிகர். அவர் போன உடனே அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு ஜட்ஜுக்கிட்ட, எனக்கு பெட்டு வேணும், எனக்கு தெரியல படுத்து பழக்கம் இல்லை, எனக்கு முதுங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு ஃபேன் வேணும், எனக்கு மட்டும் கொஞ்சம் புக்கு வேணும், நான் மட்டும் என் வீட்டில் சாப்பாடு வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பவுல் பாருங்க, பெட்டில் படுத்தவன், சுகமாய் வாழ்ந்தவன் இப்போ சிறைச்சாலைக்குள்ள கொசு கடி நடுவில் சொல்கிறான், நான் எப்பொழுதும் கத்தர் சந்தோஷமாக்குறேன்னா இந்த அன்பு எல்லா நன்மைக்கு தானா அப்படின்னு சொல்லி கத்தர் ஆராதிக்கிறது. இந்த அன்பு எனக்கு வேணுமே. அப்பா எத்தனை தடவை குறை சொல்லிட்டோம்ப்பா, எத்தனை தடவை புரை பண்ணிட்டோம்ப்பா, ஏதாவது வரலன்னா ப்ரேயர் பண்ண முடியலப்பா, ஏதாவது சூழ்நிலை வரும்போது வைராக்கியம் இல்லாமல் போயிடுதுப்பா, எங்களை பண்ணீங்க. ஏன்னா இந்த அன்பு எனக்குள்ள அதிகரிக்கலையே, இந்த அன்பு எனக்குள்ள அதிகரியே. இந்த அன்புக்குள்ள போக போக நான் சேலஞ்சு பண்றோமா, எது இல்லாமல் போனால் கூட நீங்கள் வாழுவீங்க. அவ்வளோ பெரிய அன்பு இல்லை, சூப்பர் அன்பு இல்லை. சுப்பிரமணிக்கு 21 வயசில் வந்துச்சு, மோட்டு பிச்சு ஓடுற வீட்டில் வந்துச்சு. அந்த அன்பு தான் எவ்வளோ பேர் மாற்ற ட்ரை பண்ணாங்க. எங்கள் அம்மா வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எங்கள் காளியம்மா ரசிக்கப்பட்டுட்டாங்க. நான் தான் லாஸ்ட், நான் தான் பிளாக் ஷீப். நான் சொன்ன வரமாட்டேப்பா, பிசாசு பிடிச்ச மாதிரி, என் கடவுளுக்கு 10 தலை, கடவுள் ஒரே தலை அப்படின்னு சவால் விட்டுவேன். வீட்டில் சின்ன அறையில் எல்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது இந்த பைபிள்லாம் கீழே வச்சுருப்பாங்கல்ல, நான் மட்டும் அந்த பைபிள் மேலே காலை வச்சு நான் சொல்லுவேன், உனக்கு தில் இருந்துச்சுன்னா என்ன மாத்து, இந்த பொறுக்கி தான், உனக்கு தில் இருந்துச்சுன்னா என்ன மாத்து. எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அப்படியா மக, உன்னை மாத்துறது மட்டும் இல்லைடா, எந்த வேதத்து மேலே கால் வச்சியோ தூங்க விடாம தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு உன்னை யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 1.5 மணி தான் தூங்குனேன், 1.5 தான் தூங்குனேன். ஹை டெஸ்ட் தெரியும், 1.5 தான் தூங்குனேன். நான் ஓடிட்டே இருக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா? எனக்கு ஆனந்தையா. அப்போ சொல்லுவான், ஆண்டவரே ஒரு நாள் கூட வியாதியில் படுத்துட்டு உங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது, ஊழியத்திலே செத்து போயிட்டோம்பா. அப்துல் கலாம் முன்னாள் ஜனாதிபதி நாகாலாண்டில் பேசிட்டே செத்து போயிட்டார் இல்லை அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே நான் சும்மா படுத்துட்டு ஒரு நாள் பேசக்கூடாது, ஊழியம் பண்ணிகிட்டே செத்து போயிடணும், எனக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வரனை கொடுங்கப்பா, சும்மா இருக்கக்கூடாதுப்பா,
உங்கள் பாதத்திலேயே செத்து போயிடணும் ஆண்டவரே. உம்மோடு இருந்து உங்கள் சித்தம் செய்யும் போதே எங்கள் ஜீவன் போகணும். அன்பு கூறுகிறவன் அவன் சொல்கிறான் நன்மைக்கு தான், இந்த சிறைச்சாலை நன்மைக்கு தான் சொல்லிட்டு இப்போ வைராக்கியமா கெத்தா சொல்கிறான், இந்த அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? அல்லேலூயா. நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ பட்டயமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரிச்சிருக்கிறது உங்களை யாரோ பிரிச்சுட்டாங்க தானே? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, கல்யாணம் ஆன பிறகு புருஷன் லவ் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா இப்ப மனைவி லவ் பண்ணிட்டீங்களா? இப்ப பிள்ளையா? ஆண்டவர் சொல்ற, என்னை விட உங்க அம்மாவை உங்க அப்பாவை நேசிக்காதடா. நான் தாண்டா தாயினும் கருவிலே உன்னை சுமந்தவன். உருவம் வந்த பிறகு நீங்களாம் நேசிச்சிங்க, இந்த உருவம் வர்றதுக்கு முன்னாடி நான் நேசிச்சவர் அவர் தானே. நம்மளாம் சோஃபா மேலே உட்காந்தா கூட கீழே உட்கார வச்சிருவாங்க, அவ்வளோ அழுக்கா இருப்போம். சோஃபா மேலே உட்காந்தா தம்பி கீழே உட்கார்றா, மோட்டு போச்சு எடுப்போது. ஆனால் அந்த நேரத்தில் கூட இந்த மோட்டு பூச்சி ஓடுற வீட்டுக்குள்ள என்னை தேடி வந்தது. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வமில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், உம்மை போல தெய்வமில்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணாக வாழும் முல்லை, கண்ணில் கண்ணாக வாழும் முல்லை. உங்க அன்புக்கு அளவு இல்லை, உங்க அன்புக்கு அளவு இல்லை. கரங்களை மேல உயர்த்தி, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல தெய்வம் இல்லை, நீர் இல்லை என்றால் கரங்களை மேல உயர்த்தி, உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம், உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ராஜா என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து உயிரே துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். Amen. Today you know, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தனிப்பட்ட ஜெபம் தேவனோட பேசுறதெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு அன்பு தான் இருந்துச்சு முன்னாடி, இன்னைக்கு என்னன்னோ வந்துருச்சு. ஹவு பெயின்ஃபுல் இல்லை,
என்கிட்ட ஒரு ஊழியக்கார் ரொம்ப அழுது சொன்னார், ராஜு பிரதர் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு நான் உடைக்கப்பட்டேன். ஒரு மேடையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தார். அறைக்குள்ளே கூப்பிட்டு எனக்கு காணியை கொடுத்து அனுப்பும்போது அவர் சொன்னார், நான் அழுது கொண்டு இருந்தேன். நான் கேட்டேன், ஏன் ஐயா? ஆரம்பத்தில் அவரை மட்டுமே நம்பி வாழ்ந்தேன். நீங்கள் ஒரு பாயிண்ட்டு சொல்லிங்க, சர்ச்சு வளர வளர நான் விசுவாசிகள் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ரொனால்டு பாங்கே என்ற ஊழியக்காரர்கிட்ட ஒரு விசுவாசி ஓடுறான். அந்த விசுவாசி போயிட்டு சொல்றான், ரொனால்டு பாங்கே ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏண்டா, நான் எவ்வளோ கேட்குறேன் ஆண்டுகிட்ட, கொடுக்கவே மாட்டேன்றாரு, லேட் பண்ணுறாரு. ஆனால் அது எப்படி நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க? ஜெபம் பண்ண அது நடந்துச்சு இது நடந்துச்சு சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு மட்டும் கொடுக்குறாரு? ஏன் உங்களுக்கு மட்டும் செய்கிறாரு அப்படின்னு கேட்க உடனே இவர் என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியலையா. கொஞ்ச நேரம் தம்பி, நான் சாயங்காலமாக உனக்கு ஜெபம் மட்டும் சொல்கிறேன் அப்படி போயிட்டாரான். அப்போ ஆண்டுக்கு என்ன ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறது பதிலே தெரில. நான் வந்துட்டு என்ன சொல்லட்டும்? போய் சொல்லுடா, நீ என்னையே நான் உனக்கு நீ என்னை விட்டால் உனக்கு வேறு எதுவும் கதி இல்லைடா. அவனுக்கு 1008 வேலை வச்சிருக்கிறான். அவன் நினைச்சா என்ன நம்புறான், இல்லையா அவனை நம்புறான். ஆனா உனக்கு நானே கதி, என்னதான் நோக்கி கூப்பிடுற. அதனால புரியுதா? அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னாரு, நானும் ஆரம்பத்தில் தனியாக இருக்கும்போது அவர்கிட்டயே இருப்பேன். இப்போ நிறைய விஷயம் வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு, கை வேலை வந்துருச்சு. கை வேலை நம்புகிறேன்ப்பா, எனக்கு இப்படி தெரியும்ப்பா, இப்படி பேசணும், அப்படி பண்ணால் இது வந்துடும்ப்பா. ரொம்ப டெக்னிக்கலாக உலகம் போகும்போது நீங்களும் டெக்னிக்கலாக உலகத்தில் போயிட்டீங்க. ஆனால் இந்த டெக்னிக்கலிட்டி உன்னை காப்பாற்றாது. எவ்வளவு கோடி இருந்தாலும் உங்களை காப்பாற்றாது. திமிரில் பெருமையில் வாழாதீங்க. பெரிய ராஜாவை ஒரே நிமிடத்தில் மிருகத்தோடு சஞ்சரிக்க விட்டுட்டார் ஆண்டவர். 7 காலங்களா 3 காலங்களா எத்தனையோ காலங்கள் வரைக்கும் அவன் மிருகமாய் புல்லுகளை சாப்பிட்டான். எம்மாத்திரம் உன்னை உன் பணம் காப்பாத்துமா? சகோதரி? அவ்வளவு தைரியமா, அவ்வளவு கொழுப்பா, அவ்வளவு பெருமையா? வேதத்தை படிக்காமல் ஜபிக்காமல் வேலை அந்த பணம் உனக்கு சாபமாய் மாறாதா? மனம் திரும்புங்கள். உங்களுக்காக வானத்தையும் பரத்தை விட்டு இறங்கி வந்தவர், உங்களுக்காக அடி வாங்கினவர், உனக்காகவே மரித்தவர், உனக்காகவே ஜீவனை கொடுத்தவர், உன்னை எதிர்பார்க்கிறவர். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்டு கதறினவர் இன்னைக்கும் சபையை கதவு தட்டி கொண்டிருக்கிறார். விசுவாசின் வீட்டை கதவு தட்டி கொண்டிருக்கிறார். கதவை தட்டுகிறேன், தர இப்போ தட்டாதீங்கப்பா, நான் தூங்கணும். இப்ப தட்டாதீங்க, நான் கொஞ்சம் சிம்சோன் கதவு தட்டிருப்பா. சிம்சோன் நீ எங்க இருக்கிற? இப்ப தட்டாதீங்க, நான் டெலையிலோடு பிஸியா இருக்கிறேன். நான் டெலையிலோடு என் உடலுக்கு என் மாம்சத்துக்கு தேவையானதை டெலையில கொடுத்துக்கிட்டு. இப்ப தட்டாதீங்க. யூதாஸ் நீ எங்க இருக்கிற? இப்ப தட்டாதீங்க, நான் 30 வெள்ளி காசு வாங்க ஓடிக்கொண்டிருக்கிறேன். கேசி நீ எங்க இருக்கிற? இப்ப தட்டாதீங்க. தாவீது நீ எங்க இருக்கிற? இப்ப தட்டாதீங்க, நான் பெத்சிபாவோடு தவறாய் ஒரு உறவில் இருக்கிறேன். இப்ப தட்டாதீங்க. தாவீது எங்க இருக்கிறா? இப்ப தட்டாதீங்க, நான் வேலை பண்ணி கொண்டிருக்கிறேன். எங்க இருக்கிற? இப்ப தட்டாதீங்க. வேலையில விழுந்தவளே, கம் ஓடிவா. உன் பணம் உன்னை காப்பாத்தாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். கொரோனாவில் வாங்கும்போது எனக்கு எல்லா மீட்டிங் கட் ஆயிடுச்சு.